அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்றது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நம்ம இன்ட்ராடே மட்டும்தான் லைவ்ல ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸ் பேஸ்ட் கிளாஸ் வருகிற 26 தூங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதாக டவுட் இருக்கவங்க ஈவினிங் 6 to 8 வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. ஓகேங்களா? சில ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஒரு பேட்ச்க்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போது. அதனால் 25 பேர் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். முன்னாடி யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பீங்க. எந்த டைம் எப்போ பண்ணணும், எந்த டைமில் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், என்ன ப்ரீமியத்தில் சூஸ் பண்ணணும், எல்லாமே எப்படி மல்டிபிள் ஆகுதுன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க. சும்மா சிம்பிள் மல்டிபிள் ட்ரேட், மல்டிபிள் டைம்ஸ் அது வந்து எத்தனை மடங்கு ஆகுது. இதுதான் 0 to 0 கால்ங்கிறது. போய் மொத்தமாக இதை எல்லா நாளும் போய் 0 to 0 கால் எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், அப்படி கிடையாது. 0 to 0 கால்ங்கிறது அந்த ட்ரேட் அந்த இடத்துல அந்த டைமிங்கில் வரும்போது எடுக்கும்போது அப்படியே மல்டிபிள் ஆகணும் நம்ம ப்ரீமியம். ஓகேங்களா? ரூல் எல்லாம் எடுத்து சரியாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸு. சரி, இன்னைக்கு நம்ம லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம கொடுத்தது 22,800 கால், 158 ருபீஸ் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும், ரெசன்ஸ் எடுத்தால் டவுன் சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வருங்க, எக்ஸாக்டாக 158ல் ரிஜெக்டட், எகைன் போது மறுபடியும் ரிஜெக்டட், எகைன் போது மறுபடியும் ரிஜெக்டட். ஏன் இங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனா மேக்ஸ் வேல்யூ. எகைன் போகும் பொழுது 158 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே பறந்துடுச்சு, டபுள்ட் ஆயிடுச்சு, ப்ரீமியம் அப்படியே போயிட்டு மேலே. கரெக்டுங்களா? அப்போது இந்த 158ல் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும்னு நான் யூடியூப் பார்க்குறவங்க சொல்லியிருக்கேன். எய்தர் உங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன வேண்டாம், நம்ம வந்து மேக்ஸ் படி எடுப்போம். அது எந்த என்ன விலையில் வாங்கணும் முதற்கொண்டு நமக்கு தெரியும், அதை விட்டுருங்க. யூடியூப் பார்க்குறவங்க இங்கே இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன், உங்கள் என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் எடுங்க. இன்னைக்கு ஓவரால் ஃபுல்லாகவே 158 தான் அதிக நேரம் இருந்திருக்காங்க. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, அதுக்கப்புறம் திரும்பினது ஏன் மறுபடியும் மேலேயே போயிடுச்சு, இதெல்லாமே மேக்ஸுங்க. நம்ம ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே பார்க்குற, என்ன நியூஸ் வந்ததுன்னு தெரியாது, என்ன டேட்டா வந்தது லைவ்ல நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் மேக்ஸ் படி தான் பங்குச்சந்தை இயங்கும். அது ஆப்ஷன்லாம் பியூர் மேக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம். ஓகேங்களா? அதனால் அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லி கொடுத்தாங்கன்னா போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். ஏதோ பணம் போடுது படித்தோம் உடனே போய் ட்ரேட் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிட்டு பண்ணணும். அதே போல் இந்த யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி என்ன போல் நிறைய பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் நான் கொடுக்குறதே நம்பாதீங்க. நீங்கள் படித்து அது ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.